ஹாய் ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சாட்டர்டே சண்டேஸில் நாங்கள் நிறைய டெம்பிள்ஸ் எல்லாம் போனோம். சென்னையிலேருந்து எங்கள் வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்க. ஒரு டூர் மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்துட்டு நாங்கள் நிறைய டெம்பிள்ஸ் எல்லாம் போனோம். அதனுடைய விளாக் தான் உங்களோட ஷேர் பண்ணேன். சாட்டர்டே மார்னிங் 10 o'clock எல்லோரும் ரீச் ஆனாங்க. டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறதுக்கே 3:30 ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து மருதமலை வந்து போயிருந்தோம். மருதமலையில் வந்துட்டு நல்ல கூட்டமாக இருந்தது. ஏன்னா வந்து நெக்ஸ்ட் மந்த்து 4ஆம் தேதி வந்து கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. ஸோ வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எதுவுமே காரு பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எதுவுமே மேலே விடல, கீழேயே விட சொல்லிட்டாங்க. ஸோ பஸ் ஏறி தான் மலைக்கு போனோம். அப்புறம் வந்துட்டு ரிட்டன் வந்துட்டு கோணியம்மன் கோயில் பார்த்தோம். கிட்டத்தட்ட கோயில் மூடுற டைம் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து கோணியம்மன் கோயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டவுன் ஹாலில் நிறைய பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சீக்கிரமாக கிளம்பிட்டு மார்னிங் வந்து பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் வந்து பார்த்தோம். கோவில் வந்துட்டு இப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. மண்டல பூஜையெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ வந்துட்டு 48 daysக்குள்ளே போனால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு முடிச்சுட்டு நேராக வந்துட்டு வெள்ளியங்கிரி டெம்பிள் போயிருந்தோம். வெள்ளியங்கிரியில் வந்துட்டு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. மலைக்கு போனவங்கெல்லாம் வந்து இறங்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர். சண்டே வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுங்க எல்லா கோவில்லையும். வெள்ளியங்கிரியில் வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேயே அன்னதானம் போட்டாங்க. பிரசாதமெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டோம். அதை முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து தானே ஈஷா இருக்குது, ஒரு 3 kilometers ஈஷா வந்து பார்த்தோங்க. உள்ள தியானலிங்கம்லாம் பார்த்தோம். நல்லா வந்துட்டு தியானம்லாம் பண்ணிட்டு ரொம்ப வந்து பிளெஸ்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஆதியோகி சிலைக்கிட்ட வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டோம். அப்புறம் அதை முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பொள்ளாச்சி வந்துட்டோம். ஷார்ட்கட்டில் மாசாணியம்மன் கோவில் வந்தோம். ரொம்ப நாளாக வந்துட்டு கோவில் போகணுன்னு இருந்தது. அவங்களும் வந்துட்டு சென்னையிலேருந்து வந்தவங்களும் வந்துட்டு கோயில் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மாசாணியம்மன் கோயில் வந்துட்டு சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டோம். நம்ம மாசாணியம்மன் கோவில்லையும் வந்துட்டு கும்பாபிஷேகம் வந்து முடிஞ்சு வந்து ஒரு 1.5 மாதம் ஆச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. மண்டல பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாமிக்கு வந்து இன்னொரு திருவிழாவும் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தோம். ரொம்ப பிளெஸ்டாக இருந்தது. எல்லா டெம்பிள்ஸும் வந்துட்டு கவர் பண்ணியிருந்தோம் ஒரு 1.5 நாளில். அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க, ஊட்டி கிளம்பிட்டாங்க. எங்களையும் வான்னு கூப்பிட்டாங்க. பட் எனக்கு ஈரெண்டில் வந்து ஒர்க்கு ஜாஸ்தியாக இருந்தனால என்னால் போக முடியல. ஸோ இதுதான் இதோட விளாகு. இந்த விளாக் பிடிச்சிருந்தா தமிழ் தேனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பபாய்.